யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள். காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சவுந்தரராஜன். தாமரைப்பாக்கம் கூட்டுரோட்டில் அதிமுக சார்பில் பூத் கமிட்டி கள ஆய்வு கூட்டம். அதிமுக எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினரும் முன்னாள் ஒன்றிய குழு தலைவருமான எம் மகேந்திரன் அவர்கள் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் தாமரைப்பாக்கம் கூட்டுரோட்டில் 8/4/2025 அன்று காலை 11:30 மணி அளவில் நடைபெற்றது. எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய பூத் கமிட்டி ஆய்வு கூட்டத்திற்கு அதிமுக திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. பெஞ்சமின் அவர்களும் அதிமுக கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் ஆர். மனோ அவர்களும் கலந்து கொண்டு ஆய்வு மேற்கொண்டு சிறப்புரையாற்றி பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் எம் மகேந்திரன் அவர்கள் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பூவை மேற்கு ஒன்றிய கழக செயலாளரும் பூவை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான NSA ஈரா மணிமாறன் அவர்களும் மாவட்ட கழக அவைத்தலைவர் தீபா கண்ணன் அவர்களும் மாவட்ட கழக துணை செயலாளரும் திருவள்ளூர் மாவட்ட கூட்டுறவு ஒன்றிய முன்னாள் துணைத் தலைவருமான காசு ஜனார்தனம் அவர்களும் மாவட்ட கழக பொருளாளர் வானகரம் கே. ராஜா என்கிற பேரழகன் அவர்களும் மற்றும் பலர் பங்கேற்ற இக்கூட்டத்தில் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள், எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய கழக நிர்வாகிகள், பிற அணி நிர்வாகிகள், பூத் கமிட்டி நிர்வாகிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மத்திய மாவட்டம் எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக முதல் நீர்ப்பந்தம் திறக்கப்பட்டது. அடுத்தபடியாக 11 பூத்துகள் ஆய்வு செய்வதற்காக நமது மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் பெஞ்சமின் அவர்களும் முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் அவர்களும் நமது ராயபுரம் என்றாலே குழந்தை கூட தெரிகிற அளவுக்கு பேரெடுத்திருக்கும் அண்ணன் ராயபுரம் மனோ அண்ணன் அவர்களும் ஆய்வு செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். அவராக கூட வந்திருக்கும் மாவட்ட கழக பொறுப்பாளர்கள் மற்றும் ஒன்றிய கழக பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், பொதுவாக மாவட்ட எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி நமது மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் அண்ணன் காசூரார் அவர்கள் அன்னைக்கு எப்படி இருந்தாலும் 30 வயசுக்கு முன்னால அதே போல இன்னைக்கு அந்த சுறுசுறுப்போட எந்த பிரச்சனையும் நடக்க முடியலன்னா கூட வண்டியில உட்காந்து வந்து எல்லா ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணியிருக்கார். அது இல்லாமல் இப்போ புதுசாக மாவட்டத்தினுடைய பொருளாளராக ராஜேந்திரன் பேரழகன் அவர்களும் நமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் நமது பூந்தமல்லி ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளரும் அண்ணன் மணிமாறன் MLA அவர்களையும் அனைவரும் வருக வருக வரவேற்று இந்த பூத்து கமிட்டி ஆய்வு கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்று இப்போது நம்ம மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் உங்களை ஒவ்வொருவரும் அழைத்து என்ன நடக்குது என்பதை விசாரிப்பார். அதுக்கான பதிலை நீங்கள் சொல்லும்படி உங்களை பணியோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார்பாக பூத் கமிட்டி அமைத்து அவர்களை கலாய்வு செய்கின்ற மற்றும் ஆலோசனை வழங்குகின்ற இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் மகேந்திரன் அவர்களே, நிறைவுரையாற்ற இருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அருமை அண்ணன் பெஞ்சமின் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் அருமை அண்ணன் காசு ஜனார்தன் அவர்களே, மாவட்டத்தினுடைய பொருளாளர் அருமை அண்ணன் ராஜா என்கின்ற பேரழகன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளருமான அருமை அண்ணன் NSA ஈரா மணிமாறன் அவர்களே, பொறுப்பாளர்களாக பணியாற்றியிருக்கின்ற அருமை சகோதரர்கள் ராஜகோபால் அவர்களே, தங்கமணி அவர்களே, மோகன்ராஜ் அவர்களே, மணிகண்டன் அவர்களே மற்றும் மேடையிலே இருக்கின்ற கழக முன்னோடிகளே, என் முன்னால் அமர்ந்திருக்கின்ற கழக முன்னோடிகளே, செயல் வீரர்களே, வீரா
வீராங்கனைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்டெடுத்த இயக்கம், புரட்சி தலைவி அம்மா பாதுகாத்து வளர்ந்த இயக்கம் இன்று நம்ம எல்லாம் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற புரட்சி தமிழர் கழக பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர், நாளைய உங்களுடைய உழைப்பின் மூலமாக இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக போகின்ற அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க இந்த பூத் கமிட்டிகளை அமைத்து அதனை மாவட்ட செயலாளரோடு இணைந்து அவருக்கு துணையாக நின்று இந்த கலாய்வு செய்கின்ற பணியினை என்னிடத்திலே படித்திருக்கின்றார்கள். ஒரு பூத்துக்கு 9 நிர்வாகிகளை நாம் கொண்டிருக்கின்றோம். ஒரு பூத்துக்கு சராசரியாக 10,000 வாக்குகள் இருக்கும். அந்த 1000 வாக்குகளை நீங்கள் உங்களுடைய 9 பேரும் பகிர்ந்து கொண்டால் ஒருவருக்கு 120 வாக்குகள் வரும். 120 வாக்குகள் என்று சொன்னால் 40 to 50 குடும்பம். வீடு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 15 to 20 வீடுகள் தான் வரும். ஒவ்வொருவரும் முயற்சி செய்தால் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் இந்த இயக்கத்துக்காக செலவு செய்தால் மக்களை நீங்கள் நேரடியாக சந்தித்து கொள்ளலாம். இந்த பூத் கமிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 2 படிதாங்க. ஒன்று, வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை சேகரிப்பது. நம்முடைய இயக்கத்துக்கு வாக்களிக்க 2 லட்சத்துல வாக்களிக்க என்று வேண்டுகோள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியலை சரிபார்த்தல், தகுதியான வாக்காளர்களை சேர்க்கிறது, போலியான வாக்காளர்களை நீக்குவது, இதை செய்கின்ற பணிதான் உங்களுக்கு. அப்படி வாக்காளர்களை சந்தித்து நீங்கள் வாக்குகள் கேட்கின்ற பொழுது நம்முடைய சாதனைகள், புரட்சி தலைவர் ஆண்ட காலத்தில் நடந்த சாதனைகள், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆண்ட போது நடந்த சாதனைகள், புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த தமிழகத்திலே முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது நாட்டு மக்களுக்கு கிடைத்த நன்மைகளை எடுத்து கூறி, அது மட்டுமல்ல, இந்த விடியா அரசு, ஸ்டாலின் தலைமையிலான அரசு கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றவில்லை. இது உதாரணமா எடுத்தீங்கன்னா, நீட் தேர்வு ஒழிக்கணும்னு சொன்னாங்க. எங்க ஒழிச்சாங்க? சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் தரேன்னு சொன்னாங்க. எங்க கொடுத்தாங்க? பெட்ரோலுக்கு 5 ரூபாய் லிட்டருக்கு கம்மி பண்றேன்னு சொன்னாங்க. எங்க கம்மி பண்ணாங்க? டீசலுக்கு 4 ரூபாய் கம்மி பண்றேன்னு சொன்னாங்க. எங்க பண்ணாங்க? இது மாதிரி நிறைய வாக்குறுதிகள். இன்னொன்று சொன்னாங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள் மதம் மாறினா கூட அவங்க அந்த தாழ்த்தப்பட்ட பட்டியலிருந்து மாற்றப்பட மாட்டார்கள் என்று ஒரு வாக்குறுதியை சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் அதை சிந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம். அது மட்டுமல்ல, நீங்க பாருங்க, உங்க மேல எவ்வளவு பெரிய ஒரு திணிப்பு இருக்கு, கடுமையான சுமை. நீங்க பாத்தீங்கன்னா மின்கட்டண உயர்வு, பத்திரப்பதிவு உயர்வு, சொத்து வரி உயர்வு, குடிநீர் வழங்குதல் மற்றும் கழிவுநீர் அகற்றும் பணியில வரி உயர்வு, இப்படி எல்லாத்தையும் உயர்த்திட்டு இன்னைக்கு நாட்டு மக்கள் பாத்தீங்கன்னா அவ்வளவு அவதியில இருக்கிறாங்க. இதை விட கொடுமை, போதை நடமாட்டத்தை
சுதந்திரமாக்கி வருகின்ற சந்நிதிகளை அளிக்கின்ற முயற்சியில் இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த திமுக ஆட்சி ஸ்டாலின் தலைமையில் நடைபெறுகின்ற ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். 1947 நம்ம சுதந்திரம் பெற்றோம். ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்றது 2021. இந்த 73 ஆண்டுல பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய மொத்த கடனே 5.5 லட்சம் கோடி ரூபாய் தான். 73 வருஷம் 5.5 லட்சம் கோடி ரூபாய் தான் நம்ம கடனே வாங்கிருக்கோம். ஆனா இந்த திமுக அரசு பதவியேற்ற 4 ஆண்டுகளில் 4 லட்சம் ரூபாய் 4 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி. இது என்ன காட்டுன்னு சொன்னா ஒரு திராணியற்ற அரசு, ஒரு திராணியற்ற முதல்வர் இந்த தமிழகத்தை ஆட்சி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, பெண்களுடைய சுதந்திரம் பாதுகாப்பு என்று கேள்விக்குரியாது. 3 வயசு குழந்தையும் பாலியல் தொல்லை அனுபவிக்குது, 60 வயசு பாட்டியும் பாலியல் தொல்லைகள் அனுபவிக்குது. நினைச்சு பாருங்க, அம்மாவுடைய ஆட்சியில அந்த பொண்ணுடைய பேர் சரியா ஞாபகம். அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்த வெட்டி கொலை பண்ணிடுவான் மாணவிய சுவாதி. அதான் பூமிஷன் தெரிஞ்சுக்கிறார். அதான் கரெக்டா இருக்கணும். இந்த சுவாதியை கொலை பண்ணவன் 3 நாளுக்குள்ள கண்டுபிடிச்சாங்க. அவனுக்கு மாட்டோன்னு அவனுக்கு உண்டான பயம் பாருங்க. சிறைச்சாலையில அவன் தற்கொலை பண்ணிக்கிறான். அம்மாவுடைய ஆட்சி என்பது அப்படி இருந்தது. அவன் மாட்டோம் நினைச்சான். உடனே பிடிச்சது மட்டும் இல்ல, சிறையில போட்டோன்னு அவன் பயந்து தன்னை தானே மாய்த்து கொண்டான். இதுதான் வரலாறு. அந்த பயம் இன்னைக்கு சுத்தமா கிடையாது. அந்த பயம் இல்லாத காரணத்தினால தான் இவ்வளவு தப்பு நடக்குது. அம்மா சொல்லுவாங்க, அதிமுக ஆட்சிக்கு வந்தா இங்க இருக்கிற ரவுடி கேடி எல்லாம் வெளிப்பாடுக்கு ஓடி போயிடுவான். திருப்பி திமுக ஆட்சி வந்த உடனே திருப்பி எல்லாம் உள்ள வந்துடுவான். ஏன்னு சொன்னா திமுக ஆட்சியில தான் இந்த சமூக விரோதிகளுக்கு பாதுகாப்பு தருகின்ற இயக்கம், அடைக்கலம் தருகின்ற இயக்கம் என்று சொன்னால் அது இந்த திருட்டு திமுக தான். ஆழமா மனசுல பதிவு வச்சுக்கணும். அது மட்டுமல்ல, நம்ம நாட்டுல தமிழகத்துல ஏறக்குறைய 13 முதலமைச்சருக்கு மேல இருந்திருக்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் எந்த முதல்வருடைய வாரிசும் முதலமைச்சர் ஆனது. ஆனா இந்த திருட்டு கருணாநிதி குடும்பம் மட்டும்தான். கருணாநிதி இருக்கின்ற போது ஸ்டாலின் அடையாளம் காட்டினார், ஸ்டாலின் வாழ்கின்ற போது உதயநிதி அடையாளம் காட்டுகிறார். இது மன்னர் ஆட்சியா? இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னார். உங்களுடைய உழைப்பு கடுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களால் நிச்சயம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். அந்த மாற்றத்தால் தமிழகம் நிச்சயம் ஒரு ஏற்றத்தை பெறும் என்று சொல்லி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். வணங்கி தம்பியப்பா தம்பிலா ராஜேஷ் அவர் பொதுமக்கள் ஒரு எம்ஜிஆர் இதயம் டாக்டர் புரட்சித்தலைவி அம்மா இருவரும் தெய்வந்த வழியில் இன்றைக்கு நமது இயக்கத்தை வலிவோடு வழிநடத்தி வருகின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், நேற்றைய தமிழகத்தினுடைய முதல்வர், இன்றைய சட்டமன்றத்துடைய பிரதான எதிர்க்கட்சி உறுப்பினர், நாளைய தமிழகத்தினுடைய முதல்வர், என்றும் மக்களின் முதல்வர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியுடைய ஆணையின்படி இன்றைய தினம் நமது திருவள்ளூர் மத்திய மாவட்டம் பூவிருந்தவல்லி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எல்லாபுரம் தெற்கு ஒன்றியத்தில் பூத் கமிட்டி அமைக்கின்ற பணியை ஆய்வு செய்கின்ற இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு தலைமை
தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த முன்னே கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் என் நண்பிற்கினிய திரு எம் மகேந்திரன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்வில் எனக்கு முன்பாக நல்லதொரு கருத்துக்களை எல்லாம் இங்கே தலைமையினுடைய கருத்துக்களை ஆலோசனைகளை எல்லாம் எடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய கழக அமைப்பு செயலாளர் நமது மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அன்பண்ணன் ராயபுரம் ஆர் மனோகரன் அவர்களே, மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகள் அருமையன் காசு ஜனார்த்தன் அவர்களே, அருமையன் கே ராஜாங்கன் பேரறிஞர் அவர்களே, இந்த தொகுதியில் நாம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது பல்வேறு அரசு பணிகளை இந்த தொகுதியில் கொண்டு வந்து இன்றைக்கும் இந்த பகுதி மக்களுடைய நெஞ்சங்களில் நிறைந்திருக்கக்கூடிய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் முன்னே கழகத்துடைய செயலாளர் அருமையன் என்.எஸ்.ரா. மணிமாறன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கூடிய இந்த ஒன்றியத்துடைய பொறுப்பாளர்கள் அருமையன் காட்டுப்பாக்கம் ராஜகோபால் அவர்களே, அருமையன் தங்கமணி அவர்களே, மோகன்ராஜ் அவர்களே, மணிகண்டன் அவர்களே மற்றும் இந்த நல்ல நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கூடிய அருமையன் பி.எம். தயானந்தன் அவர்களே, குழந்தைவேல் அவர்களே, சரவணன் அவர்களே, வழக்கறிஞர் லிங்கன் அவர்களே, திருவேங்கடன் அவர்களே, மணிகண்டன் அவர்களே, அருமையன் பொன் பழனி அவர்களே, பாபா அவர்களே, நவநீத விஸ்வாமி அவர்களே, லதா அவர்களே, சுரேந்திரன் அவர்களே, நரேஷ் பாபு அவர்களே, நேரு யாகாம்பரம் அவர்களே, மனோகரன் அவர்களே, தர்ஷனாமூர்த்தி அவர்களே, வேரன் அவர்களே, விஸ்வநாதன் அவர்களே, மோகன்ராஜ் அவர்களே, பன்னீர்செல்வம் அவர்களே, 80 நிர்வாகிகளாக பொறுப்பேற்று அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை நிர்வாகிகளே, உங்கள் அத்தனை பேரும் எனது கண்ணியந்த முதற்கண் வணக்கத்தை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பூத் கமிட்டி என்பது இன்றைக்கு இந்த இயக்கத்தினுடைய ஆணைவராக இருக்கக்கூடிய கிளைக்கழகம். இந்த கிளைக்கழகத்திற்கு இணையாக இந்த கிளைக்கழகத்தோடு இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு பணி. ஆக இது ஒரு அர்ப்பணிப்பு பணி. இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த விடியாத திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்கு மீண்டும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, புரட்சித்தலைவர் அம்மாவும் நல்ல அரசு மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியுடைய தலைமையில் அமைவதற்கு இந்த பூத் கமிட்டியானது ஒரு இன்றியமையாதாக தெரிய இருக்கிறது. ஆக இந்த பூத் கமிட்டியில் இன்றைக்கு 9 நிர்வாகிகள் பொறுப்பேற்கக்கூடிய நீங்கள், ஒரு தலைவர், 2 துணைத் தலைவர்கள், ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு செயலாளர், 2 இணை செயலாளர்கள், ஒரு ஆண் ஒரு பெண், 2 துணை செயலாளர்கள், ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு பொருளாளர், மொத்தம் 9 நிர்வாகிகள். இந்த 9 நிர்வாகிகளுக்கு உங்களுக்கு எந்த பணி? ஒன்றிய செயலாளரோ ஒன்றிய நிர்வாகிகளோ எல்லாம் அழைத்து பூத் கமிட்டியில் உங்களுக்கு தலைவராக போட்டுக்கிறேன், உங்களுக்கு செயலாளராக போட்டுக்கிறோம், உங்கள் இணை செயலாளராக போட்டுக்கிறோம், துணை செயலாளராக போட்டுக்கிறோம், துணை தலைவராக போட்டுக்கிறோம், உங்களுக்கு பொருளாதார போட்டுக்கிறோம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு என்ன பணி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த பூத் கமிட்டியில் 9 நிர்வாகிகள், ஒவ்வொரு பூத்துக்கும் ஒவ்வொரு வாக்குச்சாவடின்னு சொல்லலாம், அந்த பூத்துன்னு சொல்லலாம். இந்த கிளைக்கழகம் கொண்டு இந்த 9 நிர்வாகிகள் உங்கள் சார்ந்திருக்கக்கூடிய பூத்துக்களில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான ஓட்டு, அந்த ஒட்டுமொத்தமான வாக்குகளை உண்மையாக நீங்கள் பிரித்துக் கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு நம்ம சொன்னது போல ஒரு 1000 வாக்குகள் என்று சொன்னால் அந்த 1000 வாக்குகளை 9 நிர்வாகிகளும் சரிசமமாக நீங்கள் பிரித்துக் கொண்டு ஒவ்வொருவருக்கும் ஒரு 100-120 வாக்குகள் வருகிறது என்று சொன்னால் சில இடங்கள் 70 வரும், 80 வரும், 90 வரும், 100 வரும். ஆக ஒரு சராசரியாக அந்த பாகத்தில் இருக்கக்கூடிய ஓட்டுகளை, மொத்த ஓட்டுகளை நீங்கள் ஒவ்வொருவரும் சரிசமமாக பிரித்துக் கொள்ள வேண்டும். சரிசமமாக எப்படி பிரிக்கிறேன்னு சொன்னால் அந்த வாக்காளர் பட்டியலில் ஒவ்வொரு பூத்துக்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. பொறுப்பாளர் நடு கொடுத்துருப்போம், உடைய செயலாளர்கள், மற்ற நிர்வாகிகள் இருக்காங்க. அந்த பாகத்தினுடைய ஒட்டுமொத்தமான அந்த பாகத்தினுடைய வாக்காளர் பட்டியலில் அது இருந்து வரிசையில் 1 100 வரைக்கும் யாரு, வரிசையில் 101 200 வரைக்கும் யாரு, 201 300 வரைக்கும் யாரு, இப்படி அங்கே எத்தனை ஓட்டுக்குள் இருந்ததோ அந்த ஓட்டை சமமாக பிரிக்கிற பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒரு 100 வாக்காளர் சொன்னால் ஒரு 10 வீடு அல்லது ஒரு 12 வீடு தான் வரும். ஆக ஒரு 10 வீடு 12 வீட்டுக்குள்ள நம்ம போயிட்டு நம்ம நேரம் அந்த வாக்காளரை முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய பணி, அந்த வாக்காளர்கள் பட்டியலில் ஒதுக்கப்பட்ட அந்த 100 வாக்காளர்களை அவங்க அந்த இடத்துல வசிக்கிறாங்களா அல்லது வெளியூர் போயிட்டாங்களா அல்லது இறந்து விட்டாங்க உறுதி செய்யும். இதுதான் முதற்கட்ட பணி, இந்த பூத் கமிட்டியினுடைய தலையாய பணி. ஆக 9 நிர்வாகிகள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வாக்காளர்களை நீங்கள் நேரடியாக அந்த வீட்டுகளுக்கே சென்று அவங்க குடியிருக்கக்கூடிய இடத்துக்கே நீங்க நேரா சென்று அந்த வாக்காளர் இருக்கிறாரா இல்லையா, வெளியூருக்கு போயிட்டாரா உறுதி செய்யணும். அப்போ ஒரு வாக்காளர் என்று சொன்னால் அந்த வாக்காளர் இருப்பதை உறுதி செய்வதுதான் இந்த பூத் கமிட்டியோட ஒரு முக்கிய பணி, முதற்கட்ட பணி. ஆக முதற்கட்ட பணியை நாம் முடித்து விட்டோம் என்று சொன்னால் ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள்ல நம்ம நேராக சென்று சாயந்தரமா ஒரு 6 மணிக்கு அல்லது காலையில் ஒரு 6 மணிக்கு போயிட்டு அந்த வீட்டில் முனுசாமி, இந்த பெருமாள் கோயில் முனுசாமி, அவங்க அப்பா பேர் கந்தசாமி இருக்கிறாரா இல்லையா, அவங்க வீட்டுக்கார அம்மா பேர் சுந்தரி அவங்க இருக்காங்களா இல்லையா,
அவங்க புள்ள பேர் என்ன, சுதாகர் இல்லையா, இதை தெரிஞ்சுக்கணும். இதை வந்து அந்த வாக்காளர் பட்டியலுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த 100 ஓட்டுக்கு 100 ஓட்டுக்குரிய வாக்காளர் பட்டியல் கையில் கொடுத்துருவாங்க. அவங்க உங்கள்கிட்ட 80 ஓட்டுக்கோ 100 ஓட்டுக்கோ உங்க கையில் அந்த வாக்காளர் பட்டியல் கொடுத்துருவாங்க. இதை நீங்க நேரடியாக போயிட்டு அந்த வாக்காளர் இருக்கிறாரா இல்லையா என்பதை உறுதி செய்வது தான் முதற்கட்ட பணி. அடுத்தது என்ன பணின்னு சொன்னா, இன்னைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த விடியாத அரசு மக்கள் விரோத அரசு, ஸ்டாலின் அரசு இன்னைக்கு எதுவுமே செய்யல. தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி சொன்னாங்க. என்னென்ன சொன்னாங்க? நமக்கு வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா நீட் தேர்வு ரத்து பண்ணுவோம், கல்வி கடன் ரத்து பண்ணுவோம், விவசாய கடன் ரத்து பண்ணுவோம், இது மாதிரி பல்வேறு வாக்குறுதிகள் சொன்னாங்க. இன்னைக்கு எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படல. மகளிருக்கு எல்லாருக்கும் 1000 ரூபாய் தரணும்னு சொன்னாங்க. தேர்தல் நேரத்தில் சொன்னதுன்னா எல்லா தாய்மார்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லிட்டு இன்னைக்கு தகுதியுள்ள தாய்மார்கள் என்று சொல்லி தரப்பிருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக தாய்மார்கள் என்று தரம் கட்டவர்களா? ஆக ஒரு தாய்மார்கள் அனைவருக்கும் கொடுக்கப்படும் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு தகுதியுள்ள தாய்மார்கள் என்று தரம் பிரிக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு நிலவை கொண்டிருக்கிறது ஒன்று. ஆக அதே போன்று சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. அடுத்ததாக புரட்சித் தலைவர் அம்மா ஆட்சி காலத்துல தாலிக்கு தங்கம் திட்டு. தாலிக்கு தங்கம் திட்டம்னு சொன்னா ஒரு சவரம் தாலிக்கு தங்கம், பட்டாயம் முடிச்சிருந்தா 50,000 உதவித்தொகை, +2 முடிச்சிருந்தா அவங்க 25,000 திருமண உதவித்தொகை. அப்ப 25,000 50,000 திருமண உதவித்தொகையும் ஒரு சவரம் தாலிக்கு தங்கம் வழங்கிய தலைவி புரட்சித் தலைவி அம்மா அந்த திட்டம் நீங்க கைப்பற்றாங்க. அதே போல வேலைக்கு செல்றாங்கன்னு வச்சுக்கோ, பணிக்கு செல்லக்கூடிய தாய்மார்களுக்கு 25,000 ரூபாய் மாநில ஸ்கூட்டர் கொடுத்தாங்க. அந்த கூட்டு திட்டம் நீங்க போச்சு. அதுக்கப்புறம் லேப்டாப் படிக்கின்ற மாணவ சமுதாயத்துக்கு லேப்டாப் கொடுக்கிற திட்டம் நீங்க திட்டம் இல்லை. எடப்பாடியான ஆட்சி காலத்தில் அம்மா எப்படி கொடுத்து வழிவகுத்து கொடுத்தாங்களோ தொடர்ந்து அம்மா வழங்கினாங்க. ஆனா அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் எடப்பாடியார் அவர்கள் 55 லட்சம் பேருக்கு அந்த லேப்டாப் வழங்கினார். இன்னைக்கு அந்த திட்டம் இல்லை. இது கிராமப்புற பகுதி. கிராமப்புற பகுதியில் நான் சொல்ற நல்லா வந்துட்டீங்க. நீங்க 100 நாள் வேலை வாய்ப்பை 150 நாளா உயர்த்தி தரும்னு சொன்னாங்க. நீங்க 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷத்துல 100 நாள் வேலையை 150 நாளா உயர்த்தி தரணும்னு சொன்னாங்க. உயர்த்தி தரல ஒண்ணு. இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த 100 நாள் வேலை செஞ்சவங்க 6 மாசம் 8 மாசம் 10 மாசம் ஏன் 1 வருஷம் கூட இன்ன வரைக்கும் சம்பளம் தராம நீங்க நிலுவை வச்சிருக்காங்கன்னு சொன்னா இந்த 100 நாள் வேலை செய்யக்கூடியவர்கள் யார்? இந்த ஏழை எளிய மக்கள், விவசாய தொழில் செய்யக்கூடிய, கூலி வேலை செய்யக்கூடிய இந்த தொழிலாளர்களுக்கு 6 மாதத்திற்கு மேலாக அந்த 100 நாள் வேலையில வேலை செய்ய பணிப்படுத்தவர்களுக்கு சம்பளம் கொடுக்காத ஒரு நிலை இன்னைக்கு தமிழகத்துல ஆண்டு கொடுக்கிற அரசாங்கம் விலகி கொடுக்கிறது சொன்னால் இது நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். புரட்சித் தலைவர் அம்மா ஆட்சி காலத்துல அரபி பசுக்கள் வழங்கினாங்க, ஆடுகள் வழங்கினாங்க, அதே போன்று கோழிகள் வழங்கினாங்க. அரபி பசுக்கள், ஆடுகள், கோழிகள் வழங்கினாங்க. இன்னைக்கு நிலைமை என்னாச்சு? அன்னைக்கு சொன்னாங்க கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஆடு வைக்க சொல்றாங்க, மாடு வைக்க சொன்னாங்க. எத்தனையோ கிராமத்துல கணவனால் கைவிடப்பட்டவங்க, ஒரு இந்த குடும்பத்துல ஒரு கணவன் சரியில்லாத ஒரு கணவனா இருப்பாரு, பிள்ளைங்க அப்பா அம்மா பார்த்து போனாங்க. இதையெல்லாம் உணர்ந்த பட்சத்துக்கு அம்மா நான் சொந்த காலில் ஒரு தாய் நிற்கணும். அந்த மகளிர் வந்து யாருடைய கஷ்டத்துல இல்லாம இப்படிப்பட்ட கலவி பசுக்கள் மூலமாகவும் ஆடுகள் மூலமாகவும் அதே போல கோழி மூலமாகவும் சொந்த வருவாயை ஈட்டிக் கொள்ள நடந்ததுக்காக தான் அம்மா அந்த திட்டத்தை கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த திட்டம் கிடையாது. கலவி பசுக்கள் திட்டம் இருக்குதா? இல்லை. ஆடுகள் வழங்கக்கூடிய திட்டம் இருக்குதா? இல்லை. கோழிகள் வழங்கக்கூடிய திட்டம் இருக்குதா? இல்லை. இது இப்படிப்பட்ட ஒரு சூழல். அது மட்டும் இல்ல, கிராமப்புறத்துல பசுமை வீடுகள் சொன்னா 2,45,000 ரூபாய் கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல இந்த பசுமை வீடுகள் அப்பா காலத்தில் கொடுத்தாங்க. தொடர்ந்து இடம் கொடுத்துட்டாங்க. நான் சொல்ல திட்டங்கள் தான் நாளைக்கு தான் திட்டம், கறவை பசுக்கள், ஆடுகள், கோழிகள், அதே போன்று பசுமை வீடுகள். இந்த திட்டம் எல்லாம் இன்னைக்கு கிடையவே கிடையாது. இந்த திட்டத்தெல்லாம் கைவிட்டாங்க. ஒண்ணு சொன்ன சொல்லையும் காப்பாற்றல, நடைமுறையில் இருந்தது இந்த திட்டம் சொன்ன திட்டங்களெல்லாம் நீங்க கைவிட்டாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை? சொத்து வரி, வீட்டு வரி, கரண்ட் பில்லு, கழிவு கட்டணும், குடிநீர் கட்டணும், குப்பைக்கு வரின்னு சொல்லிட்டு நம்ம மேல டாஸ்மாக்ல பல மடங்கு உழைச்சிட்டோம். எங்க பார்த்தாலும் நெஞ்சா அது ஒரு பக்கம். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு அடிப்படை, அப்புறம் நம்ம அடிப்படைன்னு சொன்னா அந்த வீட்டு வரியை, கரண்ட் பில்லு, சொத்து வரியை, குடிநீர் கட்டணும், கழிவு கட்டணும் உயர்த்திட்டு அதுல இருந்து வரக்கூடிய வருவாய்ன்னு சொன்னா ஒரு மாசத்துக்கு சராசரியா ஒரு வீட்டுக்கு 50,000 60,000. ஆனா மாசத்துல தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை தரணும் சொல்றாங்க. ஏன் அம்மா காலத்துல 1000 ரூபாய் முதியோர் உதவி தரல? ஆனா எடப்பாடி ஆட்சி காலத்துல கூடுதலா 5 லட்சம் பேர் உரிமை கொடுத்தார். அந்த முதியோர் உதவி தொகை பேரை மாத்தி இன்னைக்கு என்ன சொல்றாங்க?
சொல்றான்? மகளிர் உரிமை சொல்றாரு. நாங்க என்ன கேட்கிறோம்? ஏற்கனவே நடைமுறையில் இருந்த திட்டம் முதியோர் உதவித்தொகை. அந்த முதியோர் உதவித்தொகை வயசானவர்களுக்கு, கணவரால் கைவிடப்பட்டவர்களுக்கு, அதே போல விதவை தாய்மார்களுக்கு, இப்படி விழிப்பு நிலையிலே இருக்கக்கூடிய அந்த தாய்மார்களுக்கெல்லாம் அம்மா அன்றைக்கு 500 ரூபாய் வழங்கிய முதியோர் உதவித்தொகையை 1000 ரூபாயை வழங்கி வந்து அம்மாவுடைய மனைவிக்கு பின்னால் எடப்பாடி ஐயா அவர்கள் அந்த 1000 ரூபாய் வழங்கி அந்த 1000 ரூபாய் இன்னும் கூடுதலாக 5 லட்சம் பேருக்கு வழங்கி சொல்லிட்டு ஒரே வருஷத்துல கூடுதலாக 5 லட்சம் தாய்மார்களுக்கு அந்த முதியோர் உதவித்தொகை வழங்கினார். ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமைன்னு சொன்னா இந்த திட்டமெல்லாம் கிடையாது. இந்த திட்டமெல்லாம் அதே இந்த திட்டத்தை என்ன பண்றாங்கன்னு சொன்னா இந்த திட்டத்தை என்ன பண்றாங்கன்னா அந்த மகளிர் உரிமை தொகை சொல்லிட்டு பேரை மாத்திக்கிட்டாங்க. அந்த 1000 ரூபாய் முதியோர் உதவி தொகை தான் இன்னைக்கு பேரை மாத்திக்கிட்டு இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக வரி மூலமா, சொத்து வரி, வீட்டு வரி, கரண்ட் பில் மூலமா இந்த பணத்தெல்லாம் வரியா நம்ம கட்டியே வாங்கி நமக்கு தாய்மார்களுக்கு அந்த 1000 ரூபாய் திருப்பி தரக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்குது. நீங்க எண்ணி பார்க்கணும். அரபு பசுக்கள் இல்ல, ஆடுகள் இல்ல, கோழிகள் இல்ல, பசுமை வீடுகள் இல்ல, நாளைக்கு தங்கம் திட்டம் இல்ல, மகளிருக்கு வந்து ஸ்கூட்டர் கொடுக்கணும் திட்டம் இல்ல, லேப்டாப் இல்ல, இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இல்லைன்னு சொன்னா அப்போ நடைமுறையில இந்த திட்டங்கள் எங்க போச்சு? ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டை பார்த்தா கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கு மேல இன்னைக்கு கடன் கூடுதலா இந்த 4 வருஷத்துல வாங்கிக்கிறான்னு சொன்னா நடைமுறை திட்டம் கிடையாது. சொன்ன வாக்குறுதி சொன்ன நம்ம அது கேஸ் பண்ணி தரோம், அதை தர சொன்னாங்க, எதுவுமே தரல. ஆக எண்ணி பார்க்கணும். இன்னைக்கு இந்த ஆட்சியாளர்னால நமக்கு ஏதாவது பயனாக சொன்னார் ஒன்றுமே கிடையாது. ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் இருக்குதான்னு சொன்னால் ஒன்றுமே கிடையாது. ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்படிதான் சொத்து வரி, வீட்டு வரியெல்லாம் உயர்த்திட்டு நடைமுறை திட்டங்களை எல்லாம் நிறுத்துறது தான் நம்முடைய சாதனையுடைய வேற எதுவுமே கிடையாது. இதுக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. ஒரு 2-3 வயசு குழந்தை கூட அங்க பக்கத்து வீட்டுல போய் விளையாட முடியல, பள்ளிக்கூடம் போன குழந்தைக்கு பாதுகாப்பு இல்ல, கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவிக்கு பாதுகாப்பு இல்ல, வேலைக்கு செல்லக்கூடிய தாய்மார்களுக்கு பாதுகாப்பு இல்ல. எது பார்த்தாலும் பாலியல் கொள்ளைகள். நீங்க தொலைக்காட்சியில பத்திரிகையில பார்த்தோம்னு சொன்னா இதுதான் நிலைமை. 4 மணி பொழுது ஒண்ணுமா இதுதான் வந்துட்டு இருக்குது. ஆக தாய்மார்கள், பெண் குழந்தைகள், மாணவிகள், அதே போல் மகளிர், தாய்மார், இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் தமிழகத்தில் நிகழ்ச்சி கொண்டிருக்கிறது. இதை நம்ம ஒரு தனி மனித சுதந்திரத்தை பாதுகாக்கணும். அம்மா ஆட்சி காலத்துல, ஐயா எடப்பாடி ஆட்சி காலத்துல சட்டம் ஒழுங்கு ஒரு ராணுவ கட்டுப்பாடுகள் இருந்தது. இன்றைக்கு தவறு செய்தவர்கள் இன்னைக்கு ஒரு பயப்பற்ற சூழலை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்குது. இதையெல்லாம் மாறணும். ஒரு நல்ல அரசு, அம்மா ஆட்சி போல எடப்பாடி ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் அமையணும். அப்படி அமைந்தால்தான் ஒரு நல்ல திட்டங்கள் எல்லாம் நாட்டு மக்களுக்கு நடைமுறை திட்டங்கள், புதிய திட்டங்களை கண்டிப்பா கொடுக்க முடியும். இவங்களால அந்த திட்டத்தை கொடுக்க முடியாது. சிறந்த நிர்வாகத்தை இந்த திமுக கொடுக்க முடியாது. கொடுத்தா வாங்கிப்பாங்க. ஆனால் கொடுக்கிற இயக்கம் என்று சொன்னது அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கொடுக்கிறதுக்கு கட்சி அதிமுக, கொடுத்தா வாங்கிற கட்சி திமுக. இதெல்லாம் நீங்க எண்ணி பார்த்து நான் சொன்னது போல முதற்கட்ட பணி நீங்கள் போட்டு வாக்காளர் பணியை சரிபார்க்கக்கூடிய பணி. அடுத்த கட்ட பணி இன்றைக்கு நாட்டு நடப்புகளை இந்த ஆளுநர் அரசாங்கத்துடைய மக்கள் போக்கை எல்லாம் நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு ஒதுக்கப்பட்ட 100 வாக்காளர்களுக்கு எடுத்து சொல்லும்போது நிச்சயமாக ஆட்சி மாற்றம் 2026 மீண்டும் புரட்சித் தலைவர் ஜிஆர் புரட்சித் அம்மா ஆட்சி அதன் எடப்பாடி தலைமையில் அமைவதற்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாகவும் பக்கபலமாக இருப்பீர்கள் என்பதை நாம் உறுதிபட கூறுகின்றோம். உங்களால் மட்டும்தான் முடியும். என்று சொன்னால் நீங்கள் ஒதுக்கப்பட்ட 100 வாக்காளர்களை நீங்கள் நேரடியாக சென்று இரட்டடிச்சதுக்கு நீங்கள் வாக்குகளை கேட்கின்ற பொழுது இந்த ஆட்சியுடைய அவலெல்லாம் எடுத்து சொல்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு ஒரு வித்திரக்கூடிய ஒரு சூழல் எங்களால் முடியுமா நீங்க கேட்கலாம். நிச்சயமா முடியும். சிறு துணிதான் பெருவெள்ளம். அந்த சிறு துணிகளாக நீங்கள் செய்யக்கூடிய பணி பெருவெள்ளமாக நிச்சயமாக பெருக்கெடுத்து ஓடக்கூடிய சூழல் 2026 அமையும். அன்றைக்கு அமைகின்ற பொழுது நிச்சயமாக புரட்சி தமிழர் எடப்பாடி தலைமையில ஒரு நல்ல அரசு, மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அரசு நிச்சயமாக அமைந்தே தீரும். அது காலத்தில் கட்டாயம். அப்படி அமைகின்ற பொழுது இந்த பணிகளை ஒரு அர்ப்பணிப்பு பணியோடு நீங்கள் செய்யக்கூடிய இந்த 2 பணிகளும், ஒன்று வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கக்கூடிய பணியும், அதே போல் ஆட்சி அவர்களை இன்னைக்கு ஆட்சியாளர்கள் அவர்களெல்லாம் எடுத்து சொல்லி நீங்கள் ரெண்டரைக்கு கேட்கக்கூடிய அந்த பணியும் நிச்சயமாக ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படி ஆட்சி மாற்றத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய பணிகளை செய்யும் பொழுது, ஆட்சி அமைகின்ற பொழுது உங்களுக்கு நிச்சயமாக இதை எடப்பாடியோட நல்ல அரசு இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் அனைவரும் உங்களுக்கு ஒரு அரசு பணியிலே உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ யாருக்காவது ஏற்படுத்த
பெருமை அளிக்கக்கூடிய வகையில உங்களுக்கு அந்த அர்ப்பணிப்பு பணியை செய்யக்கூடியவர்களுக்கு எதிர்காலம் நிச்சயமாக உண்டு என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும்